ஹலோ ஜீஸ், வெல்கம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். ஏன்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் கூட ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீடியோ விட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கு ரீசெண்டாக. ஸோ ரீல்ஸ் ரியாக்ஷன் கூட ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு சில ரீல்ஸு மீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாம். நார்த் இந்தியன் யூடியூபர்ஸ் ஹவ் பவர் டு சேஞ்ச் சிஎம் இன் their states. Meanwhile TN யூடியூபர்ஸ் அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி. டேய் 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 யூஸ் ஆனீங்க. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. ஏண்டா சண்டை போட வந்தீங்க. நான் போறேன். சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ இதில் வந்துட்டு இந்த எஸ்கே சைடில் இருக்கிறது இர்ஃபானு, பிரியாணி மேன் தான் யோகி பாபு, நடுவில் ஏட்டூடி. இப்போ ரீசெண்டாக தமிழ் யூடியூபர்ஸ் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. என் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த பிரியாணி மேன் இர்ஃபான்ஸ் இஷ்யூ இப்போதைக்கு பிரியாணி மேன் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூக்கு ரீசெண்டாக ரொம்ப நான் ஸ்டார்டிங்கில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்க முன்னாடி ஏதோ சிம்பிளாக சும்மா கலாச்சிட்டு விட்டுருவோம் இவ்வளோ இருக்குது சும்மா பேசிட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த இஷ்யூ வந்துட்டு பிரியாணி மேன் லைவில் வந்துட்டு இந்த எண்டடு லைவ் போட்டு என்ன நடந்தது தெரியும் அந்த லைவில் மோஸ்ட்லி எல்லாருக்கும். அவ்வளோ சீரியஸாக போன கூட நானும் யோசிச்சேன் என்னடா இது. ஏன்னா அன்றைக்கி 12 மணி நான் அந்த லைவ் மோஸ்ட்லி இந்த லைவ் நான் பார்க்க மாட்டேன். அன்றைக்கி ரேட்டர்ஸ் புக்காக வந்துட்டு இருக்கு. சரி லைவ் வந்து த எண்டுன்னு இருக்குது. சரி அந்த பிரச்சனையில் ஒரு இந்த வீடியோ ஒரு சில வீடியோஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சரி ஓகே லைவ் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா அந்த சத்யா அந்த ஸ்டோரி போட்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்து திடீர்னு பெட்ஷீட்டை போட்டு ஏறிட்டாப்பில் எனக்கு பதினிச்சு ஒரு செகண்டு. ஸோ இப்போ வந்துட்டு பிரியாணி மடத்துக்கு உள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. மெயினாக இந்த யூடியூப் பிரச்சனையில் முக்கியமாக யார் தப்பு பண்ணுறா அப்படின்னா நம்ம தான். கிரியேட்டர்ஸ் எப்படின்னா அவங்க சண்டை போடுறாங்க. ஆனால் அஸ் ஆடியன்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு விஷயத்துக்கு முழுசாக தெரியாமல், ஓகேவா, என்ன நடந்து எதுவுமே தெரியாமல் இப்போ வந்துட்டு இர்ஃபான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுற வீடியோ போடக்கூடாது. பவர் ஆஃப் மணின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வீடியோ அந்த லைனில் வந்து எந்த வீடியோவுமே இப்போதைக்கு இல்லை. அந்த டெய்லர் அக்கா வீடியோ இந்த லைவ் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. அதான் அந்த பவர் ஆஃப் பண்ணி இந்த வீடியோ போட்ட உடனே அப்படி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த புதுப்பேட்டை படத்தில் இந்த கிளைமாக்ஸின் கிட்ட இந்த தனுஷ் வந்துட்டு ஒரு கத்திட்டே போகும்போது அந்த கும்பல் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன கத்திட்டார இர்ஃபானோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இர்ஃபான் நீ போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி அங்கே போய் கத்துனாங்க. இர்ஃபான் ஃபியூ ரிப்ளை வீடியோ போட்டக்கப்புறமே வேற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அப்படியே சல்லு நேரம் இந்த பக்கம் பிரியாணி மேன் கமெண்ட் செக்ஷன் டிஎம்ல வந்துட்டு பிரியாணி மேன் அப்படின்னு அடிச்சு ஆரம்பிக்கிறாங்க. பிரியாணி பண்ண ஒரு ரிப்ளை வீடியோ போட்டக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செட்டாக படித்து இர்ஃபான் போகிறேன். ஓ என்ன நடக்குறீங்க? இது எனக்கு யூடியூப் மாதிரியே தெரில. கடந்த ஒரு 2 வாரமாக ஏதோ ஒரு வார் ஜோனுக்குள்ளே மாட்டின மாதிரி இருக்குது. இவன் ஒன்று போட்டால் இவன் ஆடியன்ஸ் அங்கே போய் கத்த, அங்கே போய் இங்கே வந்து கத்தன்னு சொல்லிட்டு இது என்ன யூடியூப்பில் வார் ஜோனாடா? அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க எனக்கு பார்த்துக்கிட்டு. என்னடா இது? ஏன்னா இப்போ ஒரு சைடு ஸ்டோரியை மட்டும் வச்சு நம்ம பண்ண எப்படின்னா ஒரு சைடு போகிறது வீடியோ போடுறாருன்னா அதை மட்டும் நம்ம வச்சு நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது, ஓகேவா. 2 சைடு இருக்க வீடியோவும் பார்த்துட்டு எது கரெக்டுன்னு சூஸ் பண்ணுறது ஆடியன்ஸோட வேலை. ஆனால் இவங்க எப்படி இருக்காங்க, நான் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்துட்டு அங்கே இருக்காங்க வீடியோ போட்டால் சரி நிறைய பேர் அங்கே அட்டாக் பண்ணி இந்த அட்டாக் பண்ணுற சோல்ஜர்ஸாக தான் இருக்காங்க. ஐ மீன் நான் ஏட்டோடி சோல்ஜர்ஸ் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன், ஓகேவா. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரைட்டு உங்களுக்கு ஏதோ பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது, ஒருத்தர் சொல்கிற பாயிண்ட் சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு அது ஆப்போசிட்டில் இருக்க கிரியேட்டர்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் பேசி முடிவெடுங்க. இல்லை பேச முடியல, சரி நீ ஒரு வீடியோ போட்டால் ஒரு வீடியோ போட்டால் அப்படின்னா 2 பேரும் சேர்த்து ஒரே வீடியோவில் உட்காந்து பேசி முடியுங்கடா. அதை விட்டு இங்கேருந்து ஒரு ரிப்ளை வீடியோ அங்கேருந்து ஒரு ரிப்ளை வீடியோ சம்மந்தெல்லாம் ஏட்டோடி டெய்லர் அக்கா வீடியோ போட்டதுக்கு இங்கே வந்து அடி வாங்கிட்டு இருந்தாப்புல, சத்யா ஸ்டோரி போட்டனால சத்யா உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்காப்புலன்ற மாதிரி சம்மந்தெல்லாம் ஒரு சில பேர் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு இந்த இஷ்யூ முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இப்போதைக்கு பேர் பிரியாணி பண்ண உட்கார வச்சிட்டாங்க. இப்போ வெளியில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அதனால் இப்போதைக்கு இந்த சமூகம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் யூடியூப் பழையபடி பேக் டு ஃபார்மில் இருந்தால் சரியா. இனிமேல் இந்த சண்டையும் போடாமல் மூடிட்டு ஒரு ஹோல்சமான கம்யூனிட்டி பில்ட் பண்ண பாருங்கடா. அதை விட்டுட்டு ஏன்டா அடிச்சுக்கிட்டு சாவரிங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த ரீல் போயிடுவோம். இந்த கீழே வந்துட்டு அந்த ஸ்பார்க் படத்தோட லுக்குன்னு நிற்கிறையா. ஒரு அணியெல்லாம் நான் இதை சொல்லுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. பட் ஸ்டில் இந்த ஸ்பார்க்கு பாட்டு கேவலமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த கோட் படத்தில் இருக்க இந்த சாங்ஸ்லேயே வந்துட்டு வந்த எல்லா சாங்லேயும் வந்துட்டு ஒஸ்ட்டு பாட்டாக ஸ்பார்க் இருக்குது, சரியா. நான் ஒரே வாட்டி தான் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் தூக்கி வாரமாக வெஸ்ட்டாக போனேன், சரியா. ஏன்னா அப்படி கிடக்கு அந்த பாட்டு. ஏன்னா இந்த ஆல்பமில் ஒரு எல்லா சாங்குமே ஒரு மாதிரி இதாக இருக்காது, ஏன்னு தெரில.
விசில் போர்டு வந்தது, அது லைட்டாக வேற ஒரு வைப்பில் இருந்து சரி ஓகேன்னு விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்ச வந்தது இந்த சின்ன சின்ன கண்கள், இந்த செகண்ட் சிங்கிள் வந்ததில்ல, அது வரைக்கும் நல்லா இருந்தது, ஓகேவா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த லிஸ்ட்லேயே ஒஸ்டான சாங்னா இந்த ஸ்பார்க்கு தான். அந்த பாட்டு இல்லை, எவன்டா லிரிக்ஸ் எழுதுறது? குற்றவாளி மாதிரி கேட்க, குற்றவாளி மாதிரி கேட்க. எனக்கு பார்த்துட்டு என்னடா லிரிக்ஸ் இது, என்னடா மியூசிக் இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் லுக்கு வேறு, என்னடா லுக் இது, என்னடா வெல்கம் டு த ஃபியூச்சராக இந்த ஃபஸ்ட்டு இந்த ட்வீட்லாம் போடும் போது அப்டேட்லாம் கொடுக்கும்போது வெல்கம் டு த ஃபியூச்சருன்றாங்க, இந்த இத்தனை கேமரா வச்சு இதை டிஏஜிங் பண்ண போகிறேன்னாங்க. நான் யோசித்தேன் இது புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க போல இருக்குது தமிழ் சினிமாவில். ஏன்னா மாநாடு ஒரு புது கான்செப்ட், ஓகேவா, சரி அது மாதிரி தான் புதுசாக இருக்கும் போல சொல்லிட்டு பார்த்தா லுக் இப்படி கிடக்கு. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது. ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படத்தில் வந்துட்டு டிஏஜிங்கை யூஸ் பண்ணாமே, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாமே நிறைய பேர் சின்ன வயசு போர்ஷன்ஸை காமிச்சிருக்காங்க. லைக் வந்துட்டு வெந்து தண்ணி இருந்தது காட்டிலலாம் ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு அந்த கேரக்டர் ஒல்லியாக இருந்தால் அவள் தான் சின்ன வயசு பையன், அவள் தான். வெந்து தண்ணி இந்த காடு இருக்கட்டும், சூரரை போட்டுருன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஏகப்பட்ட படத்தில் வந்துட்டு ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடம்பு குறைச்சி கொஞ்சம் இதாக காட்டணும்னா சின்ன வயசு போர்ஷனு, அப்புறம் கொஞ்சம் உடம்பு நல்லா பல்காகிட்டு தாடி வச்சு காட்டினா பெரிய வயசு போர்ஷன். அந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லா படத்துலையும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது ஒர்க் அவுட்டாக இருக்குது, சரியா. ஆனால் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறன்ற பேரில் என்னடா இது. வாரிசு படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் நினைக்கிறேன், அதில் நல்லா மீசி வச்சுக்கிட்டு ஒரு லுக் இருக்கும் பார்த்தியா, அது எனக்கு தெரிஞ்ச ஒஸ்ட் லுக்குன்னு ஆச்சு இப்போ ரீசெண்ட் டைமில், ரீசெண்டாக அந்த விஜய் படத்தில். ஆனால் என் மைண்டை மாற்றிடுவாங்க போல இருக்கு இவனுங்க. காம்படிஷன் நம்மளை அடிச்சிக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. படமாவது வழங்க வந்தால் சரி, லுக்கு பாட்டு அவுட் ஆயிருச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்துட்டு யுவன் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே அதை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் பாட்டு யுவன்ட்ட ட்ரக்கு தீந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்க்கா. சரி வசதி நாடி வசதி பயந்தேன், ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓ சி தக்காளி இதாண்டா ட்ரூ லவ். உத்தரப்பிரதேசத்தில் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி தற்கொலைக்கு முயன்ற பெண் 7 ஆண்டுகள் பழகிய காதலனையும் வீட்டில் தங்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கணவன் ஏற்க மறுத்ததால் விரக்தி. இல்லை புரியல. உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி சூசைட் அட்டம் பண்ணியிருக்க ஒரு பொண்ணு. எதுக்குன்னா 7 வருஷமாக ஒரு 7 ஆண்டுகள் பழகிய காதலனை வீட்டில் தங்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கணவன் ஏற்க மறுத்த விரக்தி. 7 வருஷமாக ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணை மட்டும் வேறு வேணே கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த கல்யாணம் பண்ண கணவர்கிட்ட இவன் தான் 7 வருஷம் நான் லவ் பண்ண பையன், இவனை வச்சுக்கலாம், ஐ மீன் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. எந்த புருஷன் ஒத்துப்பான்? அவன் முடியாதுன்ட்டா அந்த விரக்தியில் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி சூசைட் பண்ணுற அளவுக்கான லவ் இது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான லவ். ஆனால் பாவிங்களாடே தக்காளி இதாண்டா ட்ரூ லவ், இதாண்டா ட்ரூ லவ். இல்ல என்னோட பையனை நான் 25 வயசு வரைக்கும் வளர்த்துறேன். இப்ப காதலை நான் எதிர்த்தேன்னா அவனை இழந்துடணும். அவனோட லவ் அவனோட லவ்வரு கூட அவன் வாழ்ற வாழ்க்கைய நான் ஓரக்கண்ணால பார்த்து ரசிக்கணும். என் பிள்ளை நான் 25 வருஷம் அதை பார்த்து கீழே எறும்பு கடிக்காம நான் பார்த்து வளர்த்திருக்கேன். அப்போ அது எவ்வளவோ சுகங்கள், படிப்பை பார்த்திருக்கேன், விளையாட்டு, அவன் ஸ்விம்மிங் போறது எல்லாமே பார்த்துட்டேன். அப்போ இதெல்லாம் பார்த்தவன் அந்த ஒண்ணுக்காக தானே ஏங்குறேன், ஏன் வம்சம் வரணும்ல, நான் ஏங்குறேன்ல. அப்ப அது அவன் லவ்வரை அவன் எப்படி அவன் பைக்ல இப்படி பிடிச்சிட்டு போறதையோ, இல்ல அவன் கார்ல கூட்டிட்டு போறதையோ, அவளை செல்லமா ஏதாவது சிறுங்களா ஏதாவது பண்றதையோ நான் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். என் பையனை நான் இழக்க விரும்பல. நான் லவ் அக்செப்ட் பண்ணாதான் இந்த இதெல்லாம் நான் ரசிக்க முடியும். இல்ல இதெல்லாம் தான் நான் ரசிக்கிறேன். நீங்க இழக்க விரும்பவில்லை, அவருடைய காதலின் சின்ன சின்ன அழகிலே ரசிக்கணும். ஓகே, இது ஒரு அம்மாவோட மனசு. ஹோல்சோம்ரா இந்த பூமியில் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு பேரண்ட்ஸோ இருக்காங்க. ஸோ அதை வந்து அதான் ஒரு 25 வருஷமாக நான் வளர்த்துருக்கேன்,
அவனுக்கு வந்து அந்த எறும்பு கூட பக்கத்தில் போக அவ்வளோ பார்த்துருக்கேன், அவனுக்கு ஒரு விஷயம் வேணுன்றவங்க அதை தடுக்க அதில் நான் நிற்க முடியாது, ஐ மீன் இடைஞ்சல இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த லவ்ன்ற விஷயத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸு வந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேரண்ட்ஸு இதில் நான் என்ன சொல்லுவேன், எனக்கு வாயடிச்சு போயிருக்கேன் நான் ஒரு மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு. ஸோ அதான் லிட்ரலாக அந்த மாம், அந்த தாய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான அர்த்தமே எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன். ஏன்னா தான் புள்ளியோட சந்தோஷம் தான் தான் சந்தோஷம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான தாயின்னு நினைக்கிறேன். அதனால் அதான் தான் பிள்ளைக்கு பிடிச்சது தான் பிள்ளை சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச வரையும் உண்மையான தாய். அந்த தாய்க்கான மீனிங்கே தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க பையன் ரொம்ப லக்கியஸ்டான கிஃப்ட் எனக்கு தெரிஞ்சு. அந்த பையனுக்கு லவ் சைடில் ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சா நல்லது. இது எப்போ அந்த நீயானா இதெல்லாம் தெரில எபிசோடுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப ஹோல்சமாக இருக்குடா ஒரு மாதிரி. இது கேட்கும் போது பாரு எவ்வளோ ஹோல்சமாக இருக்குது. இப்படிலாம் இருந்தால் மோஸ்ட்லி இந்த பிரேக்கப்லாம் நடக்காது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு 1 மாதம் 2 மாதம் மேக்ஸிமம் 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிருது. அது ஏன்னு தெரில. ஏன்னா இவங்க வந்துட்டு நான் அடிக்கிறாரு, இவங்க சிச்சுவேஷன்ஷிப்பு அந்த ஷிப்பு இந்த ஷிப்புன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க சம்மந்தம் இல்லாமல். சரியா, அதை கூடிய சீக்கிரம் அதில் வர வீடியோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஹோல்சமான வீடியோட நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சரியா, ஸோ அவ்வளோது இந்த வீடியோ. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.